இந்தியாவிலே அவ்வளவோ புழக்கத்தில் இல்லாத ராகங்கள். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை பாடும்பொழுது பிருந்தாவன சாரங்கா அப்படிங்கிற ராகத்துல பாடுறார். ரங்க பூர விஹாரா ரங்க பூர விஹாரா ஜய கோதண்ட ராமாவதார ரகுவீர ஸ்ரீரங்க பூர விஹாரா. அதே ரங்கநாயகரே நாயகிங்கிற ஒரு ராகத்திலையும் பாடுறார். ரங்கநாயகம் பாவயே ஹம் ரங்கநாயகம் பாவயே ஹம் ரங்கநாயகி சமேதம் ஸ்ரீரங்க நாயகம் பாவயே ஹம். அந்த ஹம் சொல்லும் பொழுது நாயகிங்கிற ராகம் இல்லையா, அந்த நாயகிங்கிற ராக தேவத்தை காலில் ஒரு கொலுசு போட்டு நடந்தா ஹம் ரங்கநாயகம் பாவயே ஹம் அப்படிங்கிற. அவர் ஒரு குழந்தைக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அந்த குழந்தை ஒரு நாள் பாட்டு கிளாஸ்க்கு வரல. என்னன்னு விசாரிச்சு அனுப்பினா அந்த குழந்தைக்கு மாரியம்மன் போட்டிருக்கு அப்படிங்கிறார். அந்த குழந்தைய பார்த்தா உடம்பு முழுக்க முத்து 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 முத்தா மாரியம்மன் அந்த உடம்புல ஆவிர்பாவம் ஆயிருக்கா. இந்த குழந்தைய உட்காத்தி வச்சார். மாயே தும் யாஹி மாம் பாஹி மாயே தும் யாஹி மாம் பாஹி மாயே. தமிழ்நாட்டில் மாரியம்மனை மகாமாயின்னு சொல்றது உண்டு. மகமாயி மாயே ஏ மகமாயி இந்த சரீரத்தை விட்டு இறங்கி போன உடனே அந்த குழந்தைக்கு அந்த மகமாயி விலகித்து. இப்படி அநேக கீர்த்தனைகள். கிருஷ்ணர் அவ்வளவு அழகா பைரவில பாடுறார். பால கோபாலம் பாலயமாம் பால கோபால பாலயமாம். இப்படி அநேக கீர்த்தனைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் அவ்வளவா புழக்கத்தில் இல்லாத ஒரு ராகத்தில் பாடினார். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் அவர் நார்த் இந்தியாவில் இருந்ததுனால. எதற்காக இப்போ சொன்னேன் அப்படின்னா, முத்துசுவாமி தீட்சிதருடைய அப்பா அம்மா அவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணினதுனால தான் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு கீர்த்தனைகள், எல்லாம் அனுபவபூர்வமான கீர்த்தனைகள், எல்லா ராக தேவதைகள் சித்தியான கீர்த்தனைகள். சிவகாசிக்கு பக்கத்தில் சாத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். இவர் அந்த ஊருக்கு போகும்போது மழை பொழியல, நாடே பஞ்சமாக இருக்குது. அந்த சீனிவாச பெருமாள் மேலே அமிர்த வருஷினி பாடுறார். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. ஏன்னா ராக தேவதைகள்லாம் அவருக்கு அப்படி சித்தியாக இருந்தது.